கூலி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளில் தலையிடக் கோரி 300க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகா பகுதியைச் சேர்ந்த பல்லகவுண்டன்பாளையம், கூனம்பட்டி உள்ளிட்ட 62க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட கூலிக்கு வேலை செய்யும் விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இப்பகுதியில் துண்டு தயாரிக்கும் தொழில் முக்கியமாக விளங்குகிறது. இந்நிலையில் தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் கூலி உயர்வை வலியுறுத்தி கடந்த 40 நாட்களாக உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்க கூலிக்கு நெசவு செய்யும் உரிமையாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள். எங்களை நம்பி பின்னாடி இன்னும் 16,000 to 20,000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நாங்க அடிப்படையில் விலைவாசி உயர்வு காரணமாகவும் மின்கட்டண தடையின் காரணமாகவும் எங்களால் தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில கூலி உயர்வு கேட்டு 40 நாளா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அழைப்பும் இல்லை. அதனால உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஓரிரு தினங்கள் அப்படி முடிவு ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொன்னா சாலை மறியல் உள்ளிட்ட காஞ்சிபுரம் அருகே ஆட்டோ